அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என எதிர்க்கட்சித் தலைவரும் கழக பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த அட்டாளமட்டி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ பிரின்ஸ் எம் தங்கவேல் மாரடைப்பால் காலமானார். இந்த நிலையில் முசிறியில் உள்ள பிரின்ஸ் தங்கவேல் இல்லத்திற்கு சென்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் மு பரஞ்சோதி, சிவபதி, வளர்மதி, பூனாச்சி, அண்ணாவி, சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, மல்லிகா, சின்னசாமி, செல்வராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கழக பொதுச் செயலாளர் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். இதையெல்லாம் தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்திலே எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணி என்பது தெளிவுபடுத்தணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம். 40 பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். விடியா ஆட்சியில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரவில்லை என விமர்சித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட பணிகள்தான் இந்த விடியா மாடல் ஆட்சியில் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே உலக முதலீட்டு மாநாட்டை திரு ஸ்டாலின் நடத்தினார். அதுலேயே எந்த பயனும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. புதிய தொழிற்சாலை வந்ததாக சொல்கிறாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக தொழில் முதலீட்டு ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது தான். அந்த பணி தான் பல நடந்துகிட்டு இருக்குது. இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் சொல்லிக்கொள்கின்ற அளவிற்கு புதிய தொழிற்சாலைகள் வந்ததாக தெரியவில்லை.